Dear plus one comma students, good morning. Let us continue the 29th chapter, Elements of Contract. ஒப்பந்தத்தின் கூறுகள்ங்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். Today we are discussing the classification of contracts on the basis of formation. On the basis of formation, contracts are classified into On the basis of formation, contracts are classified as express contract, வெளிப்படை ஒப்பந்தம், implied contract, உட்கிடை ஒப்பந்தம், quasi contract, போல்லு ஒப்பந்தம், and lastly tacit contract, மறைமுக ஒப்பந்தம். Okay, we will see them one by one. On the basis of formation, classification, the first contract, express contract, வெளிப்படை ஒப்பந்தம், a contract made by word, spoken or written, according to section 9, insofar as the proposal or acceptance of any promise is made in words, the promise is said to be express. For example, P says to Q, will you buy my bicycle for ₹1,000? Q says to P, yes. ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க அதோட நிபந்தனைகளையும் கூறுகளையும் ஏற்றுக்கொள்வதா வெளிப்படையாக உடன்பட்டாங்கன்னா ஒப்புக்கொண்டாங்கன்னா அதை வெளிப்படை ஒப்பந்தம்னு சொல்கிறோம். ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க அதனுடைய நிபந்தனைகளையும் கூறுகளையும் ஏற்றுக்கொள்வதாக வெளிப்படையாக உடன்பட்டாங்கன்னா அதை வெளிப்படை ஒப்பந்தம்னு சொல்கிறோம். ஒப்பந்தத்தை எழுத்து வடிவிலேயோ அல்லது வாய்மொழியாகவோ வெளிப்படுத்தலாம். வெளிப்படையான ஒப்பந்தத்தை வெளிப்படையான வாக்குறுதி வெளிப்படையான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறது. வெளிப்படையான வாக்குறுதி வெளிப்படையான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறது. எடுத்துக்காட்டாக பிங்கிறவர் என்னோட மிதிவண்டியை 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறியா அப்படின்னு கியூட்ட கேட்குறாரு. கியூ அதை ஆம்னு சம்மதிக்கிறார். இது வெளிப்படை ஒப்பந்தம். த நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட், இம்ப்ளைடு கான்ட்ராக்ட், உட்கிடை ஒப்பந்தம். The implied contract is one which is not expressly written but understood by the contact of parties, where the proposal or acceptance of any promise is made otherwise than in words. The promise is said to be implied. For example, A gets into the public bus. There is an implied contract that he will pay the bus fare. எழுத்து மூலமாக இல்லாமல் ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறவர்கள் தங்களோட நடத்தை மூலமாக ஏற்படக்கூடிய ஒப்பந்தத்தை உட்கிடை ஒப்பந்தம்னு சொல்கிறோம். எழுத்து மூலமாக இல்லாமல் ஒப்பந்தத்தில் ஈடுபடுபவர்களோட நடத்தை மூலமாக இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்படுகிறது. அதனால தான் உட்கிடை ஒப்பந்தம், நடத்தை மூலமாக உருவாக்கப்படுவதனால தான் உட்கிடை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்து மூலம் முனைவோ அல்லது ஏற்போ இல்லாமல் செய்யப்படும் ஒப்பந்தம். எழுத்து மூலம் முனைவோ அல்லது ஏற்போ இல்லாமல் செய்யப்படும் ஒப்பந்தம் உட்கிடை ஒப்பந்தம். உதாரணமாக, ஏங்கிறவர் ஒரு பேருந்தில் ஏறினார் அப்படின்னா அவர் அந்த பேருந்து பயணத்திற்குரிய கட்டணத்தை கொடுக்க இருக்கிறார். இதைத்தான் உட்கிடை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். Then the next one is quasi contract, போல்லு ஒப்பந்தம். It is a contract created by law. Actually, there is no contract. It is based on the principle
that a person shall not be allowed to enrich himself unjustly at the expense of the other. In other words, it is an obligation of one party to another imposed by law, independent of an agreement between the parties. இது சட்டத்தினால உருவாக்கப்படக்கூடிய ஒப்பந்தம். இது சட்டத்தால் உருவாக்கப்படக்கூடிய ஒப்பந்தம். பொதுவாக இது ஒப்பந்தமே அல்ல. ஒரு நபர் ஒருவரோட இழப்புனால மற்றொருவர் தன்னை வளப்படுத்திக்க கூடாது, மற்றொருவர் தன்னை வளப்படுத்தி கொள்ளக்கூடாதுங்கிற கொள்கை அடிப்படையில் ஆனது. அதாவது ஒரு தரப்பினர் வேண்டுகோளுக்கு இணங்க, அதாவது ஒரு தரப்பினரோட வேண்டுகோளுக்கு இணங்க மற்றொரு தரப்பினரிடையே ஏற்படும் தன்னிச்சையான ஒப்பந்தமாகும். மற்றொரு தரப்பினரிடையே ஏற்படக்கூடிய தன்னிச்சையான ஒப்பந்தமாக கருதப்படுகிறது. லாஸ்ட்லி, டேசிட் கான்ட்ராக்ட், மறைமுக ஒப்பந்தம். A contract is said to be tacit when it has to be inferred from the contact of the parties. For example, obtaining cash through automatic teller machine, sale by fall of hammer of an auction sale. ஒப்பந்தத்தில் ஈடுபடுறவங்க நடத்தை, அப்புறம் ஊகத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒப்பந்தம் மறைமுக ஒப்பந்தம்னு சொல்கிறோம். ஒப்பந்தத்தில் ஈடுபடுபவர்களோட நடத்தையும் ஊகத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒப்பந்தம் மறைமுக ஒப்பந்தம்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டால், இந்த ஏடிஎம் மிஷினில் தானியங்கி பணம் வழங்கும் எந்திரத்தின் மூலமாக பணம் பெறுவதை மறைமுக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.